தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 124, உறுப்பு நலன் அழிதல். குறள் எண் 1235. கொடியார் கொடுமை உரைக்கும் தொடியொடு தொல்கவின் வாடிய தோள். இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள், வளையல்கள் கழல பழைய அழகு நலம் கெட்டு வாடி மெலிந்த தோள்கள் என் துன்ப நிலை உணராமல் என்னை பிரிந்து சென்ற கொடியவரின் கொடுமையை பிறர்க்கு எடுத்துச் சொல்லுகின்றன. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், என் உடல் மெலிந்த தோற்றமும் வளையல்கள் கைகளை விட்டு விலகிய துயர நிலையே என் காதலர் என்னை விட்டு பிரிந்து சென்றார் என்பதை நான் சொல்லாமலேயே பார்ப்பவர்களுக்கு தெரிகின்றது. நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.